நாம் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இனிமையான தமிழில் அழகாக தொகுத்து வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் சைவ வைணவ மதங்கள்தான் பெரும் தொண்டாற்றி இருக்கின்றன என்பதாகவும், சமண பௌத்த மதங்கள் எதனையும் செய்யவில்லை என்பதாகவும் சிலர் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூற்று உண்மையானதன்று. சைவமும் வைணவமும் தமிழுக்கு தந்திருக்கிற இலக்கியங்களின் எண்ணிக்கையை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. அவ்வாறே பௌத்தம், சமணம் ஆகிய மதங்களும் தமிழுக்கு பல்வேறு இலக்கியங்களை கொடையாக தந்திருக்கின்றன. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாகிய மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம்தான். அந்த பௌத்த காப்பியம்தான் தமிழில் முதலாக ஒரு மதம் சார்ந்து எழுதப்பட்ட இலக்கியம் என்பதையும் நாம் அறிவோம். சிலப்பதிகாரம் சமண கருத்துக்களை கூறுகிறது என்றாலும் அது மூவேந்தருக்கும் பொதுவானதாக, எல்லா மதங்களுக்கும் பொதுவானதாகத்தான் அறியப்படுகிறது. ஆனால் பௌத்தம் மிகச் சரியாக காலூன்றி இருக்கிற இடம் என்றால் அது மணிமேகலை காப்பியம்தான். அந்த மணிமேகலையினுடைய பிற ஐம்பெருங்காப்பியங்களில் வேறு காப்பியங்களும் கூட பௌத்தம் சார்ந்தும் சமணம் சார்ந்தும் இருக்கின்றன. இருந்தாலும் நாம் சிலம்பு மணிமேகலை என்று இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காப்பியங்களில் மணிமேகலை மிக அழுத்தமாக பல செய்திகளை நமக்கு தருகிறது. இலக்கியம் மட்டுமல்லாமல் பௌத்த மதம் சார்ந்தவர்கள் இலக்கணத்தையும் தந்திருக்கிறார்கள். தொல்காப்பியம் நன்னூல் பேசப்படுகிற அளவுக்கு வீரசோழியம் பேசப்படவில்லை என்றாலும் வீரசோழியமும் கூட தமிழில் இருக்கிற மிக நல்ல இலக்கண நூல் என்று கூற வேண்டும். அந்த வீரசோழியத்தை எழுதியிருக்கிறவரினுடைய பெயரே புத்தமித்திரனார் என்பது. அந்த பெயரே அவர் எந்த மதம் சார்ந்தவர் என்பதை காட்டுகிறது. எனவே புத்தமித்திரனார் எழுதியிருக்கிற வீரசோழியம் இலக்கியத்தில் மட்டுமின்றி இலக்கணத்திலும் தன் பங்கை கொடையை பௌத்தம் அளித்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. சமணத்தை பொறுத்தளவு இன்றைக்கு மிக அழுத்தமாக, ஆனாலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கருத்து ஆய்வு அரங்கில் கூறப்படுகிறது. திருக்குறள் சமணம் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிறது என்பது. திருக்குறள் ஓர் உலக பொதுமறை. அது எந்த ஓர் மதத்திற்கும் எந்த ஒரு சமூகத்திற்கும் உரியதன்று. அது தமிழ் என்கிற பெயரை கூட திருக்குறளில் நாம் எங்கும் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் சமண கருத்துகள் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை பலரும் எடுத்து காட்டுகிறார்கள். சிலம்பிலும் சமணத்தினுடைய கருத்துகள் வலிமையாக இடம்பெற்றிருக்கின்றன. இலக்கியத்தில், சங்க இலக்கியத்திலும் உலோச்சனார் என்கிற புலவரின் பாடல்கள் அகநானூற்றிலும் புறநானூற்றிலும் காணப்படுகின்றன. உலோச்சனார் முழுக்க முழுக்க சமண கருத்துக்களை எடுத்து வைத்தவர். இவை எல்லாவற்றையும் தாண்டி 14 கீழ்கணக்குகள் என்று சொல்லப்படுகிற சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நீதி நூல்களில் மிக மிக பல சமண கருத்துக்களை தாங்கியிருக்கிற நூல்கள்தான். அந்த 14 கீழ்கணக்கு நூல்களை திருக்குறள் நாலடியாரிலிருந்து நாம் தொடங்குகிறோம். அவை அனைத்தும் நீதி நூல்கள். அந்த நீதி நூல்கள் சொல்லுகிற கருத்துகளுக்கும் சங்க இலக்கியத்தின் கருத்துகளுக்கும் இடையிலே ஒரு முரண் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதுதான் புதிதாக வந்த அந்த 2 மதங்கள். சங்க காலத்திலேயே இங்கே பௌத்தத்தினுடைய சாயல்கள் உண்டு. ஆனாலும் சங்க காலத்திற்கு பிறகுதான் அந்த மதங்கள் தமிழகத்திலே கால் ஊன்றின. அப்படி காலூன்றிய போது இருவிதமான பண்பாடுகளுக்கு இடையிலான முரண்கள் வெளிப்படுகின்றன. நாம் நேரடியாக அந்த கருத்துக்களை பார்த்தால் சங்க இலக்கியத்தில் எங்கும் கள் அருந்துவதற்கோ புலால் உண்பதற்கோ எந்த தடையும் எந்த மாற்றும் அதனை எதிர்க்கிற கருத்தும் இடம்பெறவில்லை. அதுபோலவே பரத்தமை என்பதும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறையில் ஒன்றாகவே இருக்கிறது. மருதத்திணையில் பாடல்கள் எல்லாம் ஆடவன் ஒருவன் அங்கே இருக்கிற ஒரு பொது மகளிரிடத்தில் போவதும் அதனால் கணவன் மனைவிக்குள்ளே தலைவன் தலைவிக்குள்ளே ஊழல் எழுவதாகவும் தான் காட்டுகின்றன. எனவே அதுவும் வாழ்க்கை முறையில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த காலத்தில் அதனை மறுத்து, அதனை எதிர்த்து, அதனை கடுமையாக கண்டித்து எழுதியிருக்கிற கருத்துகள்
சமணத்தினுடைய கொடை என்றுதான் ஆய்வாளர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள். சங்க இலக்கியத்திலே கள்ளை மறுக்கிற பாடல்கள் இல்லை. ஆனால் கள் உண்பதை, பொதுமகளிரிடம் போவதை எதிர்க்கிற இலக்கியங்கள் 17 கீழ்கணக்கிலே தான் இருக்கின்றன. திருக்குறள் எதிர்க்கிறது, நாலடியார் எதிர்க்கிறது, நீதி நூல்கள் அனைத்தும் எதிர்க்கின்றன. மிக குறிப்பாக இந்த கோட்பாடுகள் சமணத்திலிருந்து வந்திருக்கின்றன என்பது ஒரு பொதுவான, இன்றைக்கு ஓரளவுக்கு அல்லது பேரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற கருத்தாக இருக்கிறது. எனவே இது ஓர் அடையாளம் என்று நாம் கொள்ளலாம். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி எத்தனையோ இலக்கியங்கள், இலக்கணங்கள், உதயகுமாரனன் கதை, பெருங்கதை எல்லாம் சமண பௌத்த இலக்கியங்களினுடைய தாக்கத்தினால் நமக்கு கிடைத்தவைதான். எனவே சமணமும் பௌத்தமும் இலக்கியங்களை, கலையை வெறுத்தவை. அவைகளுக்கு அதில் ஈடுபாடு இல்லை என்று ஒரே அடியாக சொல்லிவிட முடியாது. கலை இலக்கியங்களில் மூழ்கி போய்விடக்கூடாது என்பது சமண பௌத்த மதங்களின் அடிப்படை கோட்பாடாக இருந்தது. இசையிலும் கூட எந்த ஒன்றிலும் தன்னை இழந்தோ தன்னை மறந்தோ மூழ்கி விடுவது என்பதில் உடன்பாடு இல்லை. அதிலும் சமணம் என்பது மிக கடுமையாக அறநெறிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன மதம். வைதிக மதம் எல்லா கேளிக்கைகளுக்கும் இடமளித்தது. சமணம் எல்லா கேளிக்கைகளையும் எதிர்த்தது. பௌத்தம் இரண்டிற்கும் இடையில் இருந்தது என்று சொல்ல வேண்டும். புத்தரினுடைய போதனையின் அடிப்படையான ஒன்றே நீ நடு பாதையில் நட என்பதுதான். 2 துருவங்களின் எல்லைகளுக்கு போகாமல், இப்படியும் இல்லாமல், வாழ்க்கையில் மொத்த கேளிக்கைகளையும் அனுபவிப்பதே வாழ்க்கை என்று கருதாமல், கேளிக்கைகளே கூடாது என்று வாழ்க்கையை வெறுக்காமல், 2க்கும் இடையில் நடுப்பாதையில் நட என்பதுதான் பௌத்த தத்துவத்தினுடைய சாரம். ஆகையினாலே சமண பௌத்த நூல்களுக்கு இடையிலும் நாம் இந்த வேறுபாடுகளை காணலாம். ஆனால் சமண பௌத்த நூல்கள் தமிழ் இலக்கியத்திற்கோ தமிழ் மொழிக்கோ வளர்ச்சிக்கோ எதனையும் செய்யவில்லை என்று கூறுவது பிழையானது. காப்பியங்கள், 5 காப்பியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சமண பௌத்த இலக்கியங்கள் தான் அங்கே முழுமையாக இருக்கின்றன. எனவே தமிழினுடைய பெருமையாக நாம் கருதுகிற 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள் என்கிற 2ம் சமண பௌத்தத்தினுடைய கொடையாகத்தான் பெரும்பகுதி உள்ளன. எனவே சைவமும் வைணவமும் தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு வகையில் பங்காற்றி இருக்கின்றன என்றால், சமணமும் பௌத்தமும் அதற்கு முந்தைய கட்டத்திலே பங்காற்றி இருக்கின்றன என்பதுதான் உண்மை.